இந்த ஸ்கொயரும் எப்படி போடணுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல இந்த ஸ்கொயரும் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு மேல எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்கொயர்ல இங்க எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க ஆரம்பிக்கணும். இங்க ஆரம்பிச்சு இப்படி மேல போட்டு வரணும். இந்த மாதிரி இங்க இந்த ட்ரையாங்கிள் இங்க மேல வரணும். இப்படி வரணும். இது எப்படி போடுவோம்னு பார்ப்போங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டுலயும் மெஷர்மெண்ட், இந்த ரெண்டுக்கும் சென்டர் இங்க வரும். அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த செயின்ல ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். பாருங்க, நான் போட்டு வச்சிருக்கேன். முடிச்சு போட்டு இதுக்குள்ளேயே சேர்த்து இங்க இருந்து இப்படி வெளியில எடுத்துக்கிறோம். சுத்திட்டு 1 2 3 இந்த மூணாவது இந்த சென்டர்ல நாட் போட்டுக்கிறோம். இதுக்கு மேல எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்கொயர்ல இங்க எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க ஆரம்பிக்கணும். இங்க ஆரம்பிச்சு இப்படி மேல போட்டு வரணும். இந்த மாதிரி இங்க இந்த ட்ரையாங்கிள் இங்க மேல வரணும். இப்படி வரணும். இது எப்படி போடுவோம்னு பார்ப்போங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டுலயும் மெஷர்மெண்ட், இந்த ரெண்டுக்கும் சென்டர் இங்க வரும். அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த செயின்ல ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். பாருங்க, நான் போட்டு வச்சிருக்கேன். முடிச்சு போட்டு இதுக்குள்ளேயே சேர்த்து இங்க இருந்து இப்படி வெளியில எடுத்துக்கிறோம். சுத்திட்டு 1 2 3 இந்த மூணாவது இந்த சென்டர்ல நாட் போட்டுக்கிறோம். என்ன பண்றோம்? 1 2 இதுக்குள்ள வெளியில எடுத்துக்கலாம். அதாங்க. இப்ப திருப்பி ஒரு 2 செயின் போட்டு 1 2 3 இதுக்குள்ள எடுத்துட்டு இப்படி திருப்பி சுத்திட்டு இதே மாதிரி 2 லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதை போட்டுட்டு உங்களுக்கு எப்படி போடணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி ஒரு 3 லைன் போடுங்க. இதுலயே 3 லைன் இதே மாதிரி போடணுங்க. போட்ட மாதிரியே இதுல 3 லைன் நான் போட்டுட்டு அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றேன். இந்த ரெட் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் ஜாயின் பண்றோம். இங்க ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுலயே இந்த ஒயிட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு பக்கத்துல 1 2 இந்த சென்டர்ல விட்டு மூணு செயின் அதுக்குள்ள இருக்கு 3 நாட்டு. ரெண்டு 3 நாட் போட்டுக்கணும்.
இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 நடுவில் 3 செயின் போட்டுட்டு 1 2 இந்த 3ஆவது செயின்ல மட்டும் இப்படி விட்டு அந்த முதல்ல போட்டிருக்கிறதுல இப்படி வெளியில எடுத்துக்கணும். அப்புறம் திருப்பி ஒரு 2 செயின் 1 2 போட்டுட்டு 1 2 இந்த 3ஆவது செயின்குள்ள திருப்பி விட்டு அதே மாதிரி வெளியில எடுத்துக்கணும். அப்படியே திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இதுக்குள்ளே விட்டு இதே மாதிரிங்க உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி தான் 3 நாட் போட்டுக்கணும். 3 நாட் போட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு திருப்பி இந்த சென்டரில் இப்படியே இதில் இது இங்கே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி போடணும். இது 3 லைன் போட்டிருக்கோம். இதை எப்படி போடணுங்கிறத நான் திருப்பி அடுத்த இதில் காட்டுறேன். ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். அதாவது இங்கே நம்ம கீழே இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, இந்த 3 லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன் போட்ட அதே மெத்தடில் தான் இங்கே இந்த 5 லைன் போடணும். ஒயிட்ல 5 லைனு, ப்ளூல 5 லைன், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்டுட்டு அந்த 5 லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லோ இது 6 லைன் போடணும். போட்டீங்கன்னா இது ஃபுல்லா கவர் ஆயிரும். இதே மாதிரி இந்த மாதிரி 4 பக்கமும் போடணுங்க. இங்க போட்டிருக்க மாதிரி இந்த 4 பக்கமும் போடணும். இது எப்படிங்கிறத அடுத்து இந்த 4ஐயும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறங்க இங்க போட்டு இந்த ரெட் கலர் மாதிரி இங்க ஃபுல்லா நம்ம இந்த ரெட் போடணும். அது ஒரு 4 லைன் போடணும். பாருங்க இது எப்படி இந்த ரெட் கலர் நம்ம எப்படி போடுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரீகேப் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்க 2 லைன் போட்டிருக்கோம். இந்த ஒயிட்ல 2, ப்ளூல 2, எல்லோல 2, ரெட்ல 2. இந்த ஸ்கொயர் முதல்ல இது நம்ம போட்டதுக்கு அப்புறம் இந்த சைட்ல இருக்க அந்த ரெட்ல ஆரம்பிச்சு சென்டர்ல ஆரம்பிச்சு இதுல 2, ப்ளூல 2, எல்லோல 2, ரெட்ல 2ன்னு போட்டோம். இந்த ஸ்கொயர் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெட் கலர்ல சென்டர்ல ஆரம்பிச்சு 3 லைன், ஒயிட்ல 3, ப்ளூல 3, எல்லோல 4, ரெட்ல 4 இப்படி போட்டிருக்கோங்க. இப்ப இந்த ஸ்கொயர் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மேல இருக்க ரெட்ல இருந்து சென்டர்ல ஆரம்பிச்சு இந்த ரெட்ல இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12 விட்டுங்க. அந்த ஸ்ட்ரெயிட்ல அதாவது இந்த கார்னர்ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா 12. இந்த சென்டர்ல வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த 3 இதுக்கு இந்த பக்கம் ஆரம்பிக்கிறோம். இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க எந்த மெத்தட்ல போட்டோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் போடணும். இதுல 5 லைன் போட்டிருக்கோங்க. ஒயிட்ல, ப்ளூல 5 லைன் போட்டிருக்கோம். ஆனா எல்லோல மட்டும் 6 லைன் போடணும். அப்பதான் இந்த ஸ்கொயர் உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த இதுக்கு அளவா வரும். 6 லைன் போட்டிருக்கோம். இந்த போட்டதுக்கு அப்புறம் இத ஃபுல்லா எல்லாமே ரெட்ல ஃபில் பண்ணணும். இங்க ஃபுல்லா ரெட் வரணும். 4 லைன் ரெட் போடுறோம். போட்டுட்டு நான் இதோட முடிச்சுட்டேங்க. உங்களுக்கு போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு மேல இங்கெல்லாம் எப்படி இந்த ரெட்ல ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி இங்க சென்டர்ல வச்சு ஆரம்பிங்க. சென்டர்ல ஒயிட், ப்ளூ, எல்லோ அப்படியே உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போடலாம். நான் இந்த லெவல்ல போட்டிருக்கேன். இது போதும்னு இந்த ரெட்ல இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12 விட்டுங்க. அந்த ஸ்ட்ரெயிட்ல அதாவது இந்த கார்னர்ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா 12. இந்த சென்டர்ல வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த 3 இதுக்கு இந்த பக்கம் ஆரம்பிக்கும். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க எந்த மெத்தட்ல போட்டோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் போடணும். இதுல 5 லைன் போட்டிருக்காங்க. ஒயிட்ல, ப்ளூல 5 லைன் போட்டிருக்கோம். ஆனா எல்லோல மட்டும் 6 லைன் போடணும். அப்பதான் இந்த ஸ்கொயர் உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த இதுக்கு அளவா வரும். 6 லைன் போட்டிருக்கோம். இந்த போட்டதுக்கு அப்புறம்
இத ஃபுல்லா எல்லாமே ரெட்ல ஃபில் பண்ணணும். இங்க ஃபுல்லா ரெட் வரணும். 4 லைன் ரெட் போடணும். போட்டுட்டு நான் இதோட முடிச்சுட்டேங்க. உங்களுக்கு போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு மேல இங்கெல்லாம் எப்படி இந்த ரெட்ல ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி இங்க சென்டர்ல வச்சு ஆரம்பிங்க. சென்டர்ல ஒயிட், ப்ளூ, எல்லோ அப்படியே உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போடணும். இந்த ரெட்டை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிக்கணும். மற்றது எல்லாமே சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஒயிட் எல்லாம் சென்டர்ல ஆரம்பிக்கிறீங்க. இந்த ரெட் மட்டும் இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். முதல்ல இங்க எப்பயும் போல நாட் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இங்க ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த உள்ள விட்டு இப்படி ஒண்ணு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்படி சுத்தி திருப்பி அதுக்குள்ளே விட்டு வெளியில எடுத்து ஃபர்ஸ்ட் 2 செயின்ல வெளியில எடுக்கணும். அடுத்தது 2ல இப்போ ஒரு நாட்டு. இதே மாதிரி 3. ஃபர்ஸ்ட் 2 திருப்பி ஒரு நாட்டு. இப்போ 3 நாட் போட்டுட்டு 3 செயின் போடணும். 1 2 3. திருப்பி அதுக்குள்ளேயே இன்னொரு 3 நாட்டு. 1 2 3 போட்டுட்டு எப்பயும் போல ஒரு செயின் போட்டு இந்த பக்கத்துல 3 நாட்டு. இப்படியே போட்டு வரணுங்க. ஃபுல்லா 4 லைன் இதே மாதிரி நீங்க போட்டு வந்து உங்களுக்கு இதுக்கு மேலேயும் நீங்க போடணும்னு விரும்பினா இந்த கீழே நம்ம போட்ட அதே மெத்தட்லயே இங்கெல்லாம் போட்ட அதே மெத்தட்லயே நீங்க இங்க போட்டுக்கணும். நான் இந்த இது மட்டும் எப்படிங்கிறத போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்தாங்க நான் போட்டு முடிச்சுட்டேங்க. உங்களுக்கு இதை விட பெருசா வேணும்னா நீங்க இங்க நம்ம எப்படி ஆரம்பிச்சு போட்டோமோ அதே மெத்தட்ல இந்த 4 பக்கம் நீங்க ஆரம்பிச்சு போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவு போதுமானதா இருந்துச்சு. நான் இதோட நிறுத்திட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.